சோகத்தை வெளிப்படுத்துறாரு. எப்படி சார் பண்ண முடியும்? அதுதான் சார். அது நடிப்பு. நடிப்புனா நான் சொல்றேன். அவங்க எல்லாம் ஏங்க அவரெல்லாம் அந்த மாதிரி முகத்துல எமோஷனல் காட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் காட்டினாருன்னு சொல்றான். அதே ரவி மோகன் இப்போ வந்து பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுறத பார்த்தோம்ல. இந்த மாதிரியான உத்தரவு வந்திருக்கு. பிள்ளைகளை எங்கே சந்திக்கலான்றதை அவங்க சொல்கிறாங்க. இது என் கேள்வின்னு கேட்டால் இந்த சந்திப்பே வந்து தவிர்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரவி மோகன் யாருடைய இடத்த ரீச் பண்ணாருன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த முதியோர் இல்லத்தை போய் படுத்துட்டு இருக்கிறாருல ஒருத்தர், யார் அவர் பேருன்னா மோகன் சர்மா, அவர் இடத்த பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். அந்தம்மா செய்த தப்புக்கு ஒரு முட்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க, யாரு கனிஷா. ஆனால் தான் போயிட்டு வந்து சந்திக்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செருப்படி வாங்கி வந்து உங்களுக்கு தெரியும் யாரு. ரவிமோகன் மீது முதல் தடவை என்னன்னு கேட்டால் இதை கேள்விப்பட்ட உடனே நமக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்து போயிடுச்சு. அப்படியே சர்ன்னு சரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ஃபுல்லாக வந்து கையெழுத்துக்காக வந்து கேட்டிருக்கான போது உள்ளபடியே அவர் இந்த டான்ஸ் ஆடிட்டு ஒரு பதில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் பொய், நான் வந்து என் மகனுக்கு போய் நான் கையெழுத்து போடாமல் இருப்பேனா, இது வந்து பொய்யான தகவல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுக்கு பதில் சொல்லாமல் டான்ஸ் ஆடினா அந்த மானங்கிற டான்ஸை நம்ம என்ன சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் கூட எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் எந்த குடும்பம் இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் மட்டுமே கிடையாது, ஜேசன் சஞ்சய் மட்டும், யாருமே வந்து உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயத்துக்கு இன்னொரு குடும்பத்தை எக்ஸாம்பிளாக எடுத்து பேசாதீங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவர ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொரு மாசமும் ஒன்று மாதமடி ரங்கராஜன் இஷ்யூ வந்துடும், இல்லைனா வந்து ஆர்த்தி ரவி ரவிமோகன் அவங்க இஷ்யூன்னு வந்துடும் சார். இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் அழுதுகிட்டே கொடுத்துருக்காங்க சார். அது நிறைய விஷயங்களை வந்து ரவிமோகன் அவர்களோட ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் அவர்களோட மாமியார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தன்னோட மருமகன் மேலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க சார். திடீர்னு ஏன் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, காரணம் என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க சொல்லாம வந்து திடீர்னு பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சார்? ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ரவிமோகன் அவருக்கு இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்னோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி வந்து சாப்பிட்டுருக்காங்க, என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 15 வருஷமா அவர் வந்து இந்த குடும்பத்துக்கு அப்படி பெருசா என்னங்க பண்ணாரு? நாங்க வந்து அவருக்கு சேலரின்னு ஒரு படம் நடிக்கிறது ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணோம், சேலரி நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தோம். ஆனா அவர் பெருசா குடும்பத்துக்கு என்னங்க பண்ணாரு? நான் ஒரு சொத்தெல்லாம் அழிச்சோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்படி அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இல்ல இது இப்படி வந்து அவங்க பேசுறாங்கல்ல, இது எப்போ பேசிருக்கணும் அவங்க? ஸ்டார்டிங் பேசிருக்காங்களே. ஸ்டார்டிங் எங்க பேசுறாங்க சொல்லுங்க. இல்ல சார், ரவிமோகன் போற போக்குல அப்படி அடிச்சிட்டுலாம் போகல. இல்ல சார், ரவிமோகன் பிரஸ் மீட் கொடுத்தபோது ஆமா சொல்லுங்க. பிரஸ் மீட் கொடுத்தபோது அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, எதுக்குங்க சீன் போடணும்னு கேட்டாங்க. சொன்னாங்களே இல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. நான் கேட்டதுன்னா இப்போ அவங்க அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, இந்த போறப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது வேற, புரியுங்களா? கோபத்தை சொல்றது வேற. ஒரு பிரஸ் மீட்னு வந்து அவங்க இது வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. யாரும் சுஜாதா விஜயகுமார் கொடுக்கல, ஆர்த்தியும் கொடுக்கவே இல்லை, இது வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ திடீர்னு வந்து அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கொடுக்கல, அவங்க மாமியார் தான் கொடுத்துருக்குறாங்க. மாமியார் மீது நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி ரவிமோகன் சொல்லியிருக்கிறார். முதல் குற்றச்சாட்டே அதுதான். இது அந்த குடும்பம்னு சொன்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தியை மட்டும் சேராது, இவங்களையும் சேர்த்து தான் சொல்லும். ஆனால் ஆர்த்தி இது வரைக்கும் டைரெக்டாக இது வரைக்கும் அவர் வந்து எதுவும் பேசவே இல்லை, கடுமையான வார்த்தைகள் போட்டு பேசவே இல்லை. யார்? ரவிமோகன். ஆனால் மாமியார் குறித்து பேசும்போது அதுக்கப்புறம் ஊடகங்கள் எல்லாம் நீங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிங்க, மாமியார் கொடுத்த டார்ச்சர்னு. அப்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் வந்து அவருக்கு நாங்கள் ஏங்க வந்து டார்ச்சர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் அவங்க வந்து பேசவே இல்லை. ஒரு மகளோட வாழ்க்கை வந்து பாழாகிறதுக்கு யாராவது வந்து ஒரு தாயே வந்து நினைப்பாளா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுகிறேன். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ திடீர்னு வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் நானும் கேட்குறேன். என்னவா இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ண முடியாதுல்ல தம்பி. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அது வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து தான் வந்து சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குற 2 விஷயம் வந்து அது ஊடகங்களில் கசிஞ்ச செய்தி, அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 40 லட்ச ரூபா கேட்டதுக்கு இடைக்கால நிவாரணமாக வந்து 3 லட்ச ரூபா வந்து அவங்க வந்து ஆர்டர் ஆகிருக்கு. பிள்ளைகளை வந்து பார்க்கலான்னு இருக்குது. இவ்வளோ தான் வந்து இருக்குது. இந்த சுஜாதா விஜயகுமார் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
ரூ. 3,00,000 வந்து நாங்கள் ரூ. 40,00,000 கேட்டதுக்கு வந்து நாங்கள் பணத்தாசையில் கேட்கல. அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கான இவ்வளோ செலவினம் இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து ரூ. 80,00,000 80 லட்சம் 86,00,000 ஆகுது. அதில் வந்து நாங்கள் கேட்டதே 40,00,000 தான் கேட்டோம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கேட்குறாங்க. அது உங்களை போகிற ஊடகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ 40,00,000 கேட்குறாங்க, மாதம் 40,00,000 சில பேர் பேசலாம். அது கிடையாது. முழுமையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்ம வந்து ஊடகங்களையே அது தெளிவாக வந்து செய்தியாகவே வந்திருக்கு. ஆர்டர் வந்து என்னன்னா 86,00,000 உங்களுக்கு செலவாகுதுன்னா 40,00,000 இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ரூ. 3,00,000 வந்து அவர் வந்து இடைக்கால தீர்ப்பாக தான் அது கொடுத்துருக்குறாங்க. அவங்க பிள்ளைகளை சந்திக்க முடியுன்ற மாதிரி வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவங்க பிள்ளைகளை சந்திக்கலான்ற மாதிரி இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரியான உத்தரவு வந்திருக்கு, பிள்ளைகளை எங்கே சந்திக்கலான்றதை அவங்க சொல்கிறாங்க. இது என் கேள்வின்னு கேட்டால் இந்த சந்திப்பே வந்து தவிர்த்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஊடகங்களில் இந்த தீர்ப்புக்கு பிறகு பேசணும்னு முடிவு பண்ணால் ஆர்த்தி பேசணும். இப்போ இதில் மாமியாருக்கு இதில் வந்து பேசுறதுக்கு ரோல் இல்லையே. மாமியார் எப்போ பேசியிருக்கணும்னு கேட்டால் முதல்ல பேசியிருக்கணும். முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, இந்த குடும்பத்தில் வந்து நான் என்ன இதை பண்ணாங்க, எண்ணெயில் போட்டு வறுத்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னா, அப்போ ஒரு தயாரிப்பாளராக உறிஞ்சாங்க. தயாரிப்பாளராக வந்து ஏன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொந்தளிச்சார்ல, ஆக்ரோஷமாக பேசினார்ல யாரு ரவிமோகன் அவர்கள். அப்போ அழுதுகிட்டு அதான் நிறைய பண்ணார்ல. அங்கே நம்ம நிறைய பேர் பார்த்தோம் ரவிமோகன் முகத்தில். வந்து எம்ஜிஆர், சிவாஜி, என்டி ராமராவ், நாகேஸ்வர ராவ், பிரேம் நசீர் இவங்க எல்லாரையும் கலந்து வந்து அங்கே வந்து அதுதான் சார் நடிப்புனா நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் ஏங்க அவரெல்லாம் அந்த மாதிரி முகத்தில் எமோஷனல் காட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் காட்டினாருன்னு சொல்கிறான். அதே ரவிமோகன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதை பார்த்தோம்ல. ஸோ நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ கூட இந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பிரபுதேவா டான்ஸோட சூப்பராக இருக்குது இந்த டான்ஸு, இப்போ ஆடின டான்ஸு. இன்னொரு கேள்வி ஏன்னா இல்லை எதுக்கு இதை முதல்ல புரிஞ்சுங்க தம்பி. இங்கே வந்து எந்த நேரத்தில் யார் பேசணுமோ அவங்க பேசணும். இப்போ வந்து இவங்க பேச வேண்டிய நேரம்னு இருந்துச்சு. சுஜாதா விஜயகுமார் பேசக்கூடிய வந்து ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ அவங்க பேசலை. காரணம் கேட்டால் வந்து பொண்ணோட வாழ்க்கை, பதிலுக்கு பதில் பேசி வந்து தேவையில்லாமல் வந்து சர்ச்சை ஆக வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தை பார்த்து சொல்லி சட்டப்பூர்வமாக அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அவங்க பேசுகிறாங்கல்ல, என்ன கேட்டால் அவங்க பேசியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு இடைக்கால நிவாரணம் தானே. இடைக்காலமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ வந்து அவர் வந்து பேசக்கூடிய காலம்னு வந்துச்சு. முதல்ல உங்க வந்து டைவர்ஸ் பிரச்சனை வரும்போது அப்போ ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, அப்போ பேசிடணும். அதுக்கப்புறம் கெனிஷாவா கென்யான்னு பேர் இருக்குது வந்து சரி இருங்க. அது வந்து அதோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு நான் இந்த ஆள் எப்படி சுற்றிட்டு இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லலாம். அப்போது கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து கொந்தளிக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி அப்போ பேசணும். அப்போது சுஜாதா விஜயகுமார் பேசக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஒன்று இருந்தது. அப்போல்லாம் தவிர்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு இடைக்காலமாக வந்து ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அப்போ வந்து அவங்க வந்து பேச வேண்டிய கட்டாயம் அவசியம் எனக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஏதாவது தெரிவிக்கணும்னா ஆர்த்தி வந்து பேசிடணும். அதான் சார் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையில வந்து ஆர்த்தி அவர்கள் பேசவே இல்லை. ஒரு ரவிமோகன் அவர் சொல்றபடி என்னோட பிரச்சனைக்கு காரணம் மறைமுகமா நேர்முகம் சொல்றாரு மாமியார் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்த்தி வந்து அவங்க அம்மா கண்ட்ரோல் இருக்காங்களோ அதனால வெளியே வந்து பேச மாட்டாங்களா? என்னங்க இது ஒரு கேள்வியாங்க இது? இல்ல சார் அவங்க பேசுற கேள்வியில கேவலமான ஒரு கேள்வி இது. பிரச்சனைன்னு வந்துருக்கா? இருங்க நான் இருக்கிற கேள்வியில ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கேள்விக்கான ஒரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் விட்டு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட அடைக்கலம் போகாது யார்கிட்ட போவாங்க சார்? போறது ஓகேங்க சார். ஆனா இவங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லுங்க, அது எதனால இல்ல இவங்க பேசிட்டே இருக்காங்க? திருப்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாங்க? நான் தான் சொல்றேன்ல, விளக்கமா சொல்றேன்ல. இந்த சந்திப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். சுஜாதா விஜயகுமார் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே சந்திச்சிருக்க கூடாதுன்ற நான். எதுக்காக சந்திக்கணும்? ஏற்கனவே வந்து உங்களுக்கு சந்திக்க வேண்டிய அந்த நேரம் காலம்னு ஒன்று இருந்தது. உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது. நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக வந்து கூட நீங்கள் அங்கே அன்றைக்கி வந்து பேசியிருக்கலாம். நான் இத்தனை படம் அவரை வச்சு எடுத்து இத்தனை படம் வந்து இவ்வளோ லாஸ் ஆச்சு எல்லாம் பேசியிருக்கலாம். அந்த டைமில் எல்லாம் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவில் வந்து கொந்தளிக்கிறாரு, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது பேசிடணும். அப்போ விட்டுட்டு இப்போ இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு வந்த பிறகு இப்போ வந்து அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைன்ற. அதை இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க சார். வந்து ஜேசன் செஞ்சு அவரோட இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. இல்லை என்ன கேட்டால் வந்து இந்த விஷயத்தில் இன்டர்வியூ பார்த்துட்டு இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் கேட்டால் அவங்க ஒரு எமோஷனலாக பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஏஜ் ஃபேக்டில் வந்து அவங்க கஷ்டத்தை பேசுகிறாங்க. என்னை கேட்டால் கெனிஷாவாக இருந்தாலும் சரி, ரவிமோகன் இருந்தாலும் சரி, அல்லது இவங்களா இருந்தாலும் சரி, ஆர்த்தியாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு குடும்பத்தை அதாவது அது முதலமைச்சராக இருந்தாலும் இன்னொரு குடும்பத்தை வந்து இதில் எந்த வகையிலும் லிங்க் பண்ண வேணாம். பட் அவங்க ஒரு வீடு எக்ஸாம்பிள் வீடு வாசற்படி ஒரு தானே. எக்ஸாம்பிளுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அது எக்ஸாம்பிள் கூட எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் மட்டுமே கிடையாது, ஜேசன் சஞ்சய் மட்டும் யாருமே வந்து உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயத்துக்கு இன்னொரு குடும்பத்தை எக்ஸாம்பிளாக எடுத்து பேசாதீங்க. இங்கே வெவ்வேறு குடும்பங்கள், வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ அவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, அவங்க மகனை குறித்து அவர் வந்து பெருந்தன்மையாக பேசுறதுன்றது வந்து உள்ளபடியே எல்லாருக்கும் வந்து ஆனந்த கண்ணீர் தான். இல்ல சார், இல்ல சார், இப்போ ரவிமங்கலம் வச்சு என்ன சொன்னா, அவங்க பாருங்க அவரோட அப்பாவை பத்தி அவர் பெருமையா பேசுறாரு. ஆனா உங்க பசங்க பேச முடியுமான்னு கேக்குறாங்க. இன்னும் அந்த பசங்க எந்த ஒரு அப்படி வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காதீங்க. அப்படிலாம் அவங்க ஒன்றும் உங்க பெருமையாக அப்படி பேசவே இல்லை. அவங்க சொன்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்துக்காதீங்க நீங்கள். இல்ல அவங்க செய்தி சொன்னது வந்து என்னன்னு சொல்றோம் கேட்டேன். சார். அவங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த மாதிரி ஜேசன் சஞ்சய் வந்து பேசும்போது எனக்கு அப்படியே கண் கலங்கிச்சுனாங்களே. அவங்க மட்டும் கண் கலங்கல, பல பேரும் வந்து கண் கலங்கினாங்க. ஏன்னா அறிவார்ந்த பேச்சா இருந்துச்சு. அப்பா பிள்ளையோட பாசத்தை அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெகிழ்ச்சி, என் உட்பட. ஆனால் உங்க குடும்பத்துல ஒரு சர்ச்சை நடக்கும்போது அது சம்பந்தமா நீங்க வந்து ஒரு நேர்காணல் பண்ணும்போது அது தேவையில்லாம பேசுறாங்க. அது கெனிஷாவும் அப்படிதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முதலமைச்சருக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, சிஎம்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, சிஎம்ஏ வந்து ஆயிட்டாரு. இது தேவையில்லாது தானே. கெனிஷாவும் அங்கே வந்து தேவையில்லாமல் எடுத்து பேசுனீங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இந்த பிரச்சனையில் வந்து இன்னொருத்தர் நீங்கள் நல்ல நோக்கத்தில் கூட நீங்கள் எடுக்கலாம். அந்தம்மா செய்த தப்புக்கு ஒரு முட்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. யார்? கெனிஷா. ஆனால் தான் போயிட்டு வந்து சந்திக்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செருப்படி வாங்கி வந்து உங்களுக்கு தெரியும் யார்? ரவிமோகன் ஜெயம் ரவி. புரியுதா சொல்கிறது? அதில் தான் வந்து ஏன்னா அந்த இடத்துல உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, கெனிஷா சொன்ன உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவிமோகன் வந்து தேவையில்லாமல் என்னுடைய தோழி வந்து இப்படி தப்பாக பேசிட்டாங்க. அதை வந்து அந்த இடத்துல அதை வந்து மேற்கோள் காட்டியிருக்கூடாது. உங்கள் பிரச்சனையும் அவர் பிரச்சனையும் ஒன்றா நான் கேட்குறேன். இங்கே வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு குடும்ப பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. உங்கள் சிக்கலை கொண்டு வந்து இன்னொருத்தரோட வந்து எக்ஸாம்பிள் ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி பேசுனது தப்பு இல்லை, நோக்கம் தப்பான நோக்கம் இல்லை. ஆனாலும் அவங்க வந்து சொல்கிற இயல்பு கேட்டால் வந்து ஜேசன் சஞ்சய் பேசுனது எனக்கு வந்து கண் கலங்குற மாதிரிச்சுன்னா, ஒரு இது வரைக்கும் வந்து பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் கண்காணிக்கலை, முதலமைச்சர் பராமரிக்கலை, அவங்க பையன் வந்து தனியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தனியாக இருந்தாலும், ஜேசன் சஞ்சய் தனியாக இருந்தாலும், இருந்தது உண்மை. இருந்தாலும் விஜய் அவர்கள் அவர் கண்காணிப்பில் தான் வச்சுருந்தார். அது பல பேருக்கு தெரியாது, நெருங்கியவர்களுக்கு மட்டுமே தெரியும். தன் மகனை அவர் கண்காணிப்பில் தான் வச்சுருந்தார். அந்த கண்காணிக்கிறது பிள்ளைக்கும் தெரியக்கூடாது, தெரியாத அளவுக்கு தான் அவர் கண்காணிச்சார். ஒரு அப்பாவா ஒரு தந்தையோட கடமையிலேருந்து அவர் லெஃப்ட் ஆகலை. தாய் எப்படி வந்து இப்போ வந்து பிள்ளைகளை வந்து கவனித்து வளர்த்துருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இவங்க இங்கே விட்டுட்டு அங்கே லண்டனில் இருந்து வந்து ஒரு கைபேசிக்கான வந்து இணைப்பில் இருந்தால் கூட கண்காணிப்பில் வந்து வச்சுருந்தார் விஜய். ஸோ அது வந்து பல பேருக்கு தெரியாது. சார் இன்னொரு விஷயம், இப்போ சுஜாதா விஜயகுமார் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து முடிச்ச பிறகு அடுத்த நாளே நீங்க ஸ்டார்டிங் சொன்னபடி வந்து ஒரு டான்ஸ் வீடியோ வந்து வெளியிற யாரு? ரவிமோகன் அவர்கள் அவரோட பேஜ்ல இன்னொரு ஸ்டோரி ஒன்று போறாரு ஃப்ரெண்ட்ஷிப் டே முன்னிட்டு. இவருக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொன்று போறாரு. என்னன்னா, இதுக்கப்புறம் என்னோட உயிரோடு இருக்கும் வரை நாங்க 4 பேரும் ஒரு ரூமுக்குள்ள வாழ முடியாது அப்படின்னு போறாரு. அந்த 4 பேர் யார் யாரு? ஒன்னு இவரு, அவங்க மனைவி, அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணல சார். ஒரு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப அந்த 4 பேர் யார்? அது நீங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்பர் தருவேன். ஆனா சில செய்தி ரவிமோகன் ஃபோன் பண்ணி கேளு. 4 பேர் சொல்லியிருந்தாரு. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லியிருந்தாரா? இல்ல சார், ஆனா சொல்லவும் இல்ல. ஊடகத்துல இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, 4 பேர் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், 4 பேர் ஒண்ணா இருக்க முடியாது சொல்றது யார் வேணா இருக்கலாம். ஒரே ரூமுக்குள்ள வாழ முடியாது சார். திருப்பி நான் சொல்றது சார். இப்போ நான் கேட்குற ஒரு வீட்டில் ஒரே ரூமுக்குள்ளே சார் நீங்க இருக்கிறீங்க, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரே ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்க 4 பேர். நீங்க ஏன் சார் இதெல்லாம் போட்டு ரொம்ப அகலமா போட்டு கடையிறீங்க? சரி, அப்ப டான்ஸ் உங்களுக்கு பிரச்சனை என்ன? சரி, அவருக்கு என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனை? மாமியார் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, இவரு அடுத்த நாள் வந்து டான்ஸ் வீடியோ வெளியிடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவோட டான்ஸ் நல்லா ஆட முடியும்னு காட்டுறாரு. அப்படிதான் புரியுது. ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பிரபுதேவோட படம் நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம மானம் இல்லாமல் ஆடுறாருன்னு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்ல சார். அவங்க வந்து மாமியார் வந்து கதறி கண்ணீர் விடுறாங்க, இங்கே மானம் கட்டு போய் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அவர் வந்து அவர் திறமையை வெளிப்படுத்துறாரு. என்னால் இப்படி டான்ஸ் ஆட முடியும் சொல்லி, பிரபுதேவா மாதிரி என்னால் டான்ஸ் ஆட முடியும், இன்னும் வந்து ராகவா லாரன்ஸோட நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி காட்டுறாரு. தமிழ்நாட்டில் டான்ஸில் 2 பேர் தான் கிங்கு. ஒன்று பிரபுதேவா, ராகவா லாரன்ஸு. அவங்க 2 பேரோட என்னால் டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லி காட்டுறாரு. அது காட்டு தப்பு நான் சொல்ல மாட்டேன் சார். ஆனா
ஒரு பையன் வந்து நான் வந்து வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்பா நம்ம என்கரேஜ் பண்ணோம். ம். ஏன்னா ஓகே நான் வந்து இவர் தம்பியோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன போது அப்பா அம்மா 2 பேரும் வந்து சைன் போடணும். இது சொன்னது யாரு? சுஜாதா விஜயகுமார் அவர்கள். ம். அப்படி சொல்லும்போது அப்பா நான் வந்து சைன் போடுறேன்னு சொல்லிட்டு ம். அன்னைக்கு முழுக்க அவர் வரவே இல்லை. ம். ஆனா போன்ல மட்டும் லைனா மெசேஜ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு யார் சொன்னதுன்னா ம். சுஜாதா விஜயகுமார் அவர்கள். ம். ஒரு பையனோட ஆசையை வந்து அப்பா நிறைவேற்ற முடியாம இருக்காரு. இது என்ன அர்த்தம்? அது மெசேஜ் போட்டு இவர் இல்ல இன்னொருத்தவனும் சொல்றாங்க. இது சரிங்களா? இல்ல முதல்ல நம்ம வந்து நம்ம பார்வைக்கு வரல. முதல்ல ஒரு விஷயம் நான் இல்ல அவங்க சொல்றேன். சொன்னது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியோட பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை, மாமனாரோட பிரச்சனை, யார் வேணாலும் பிரச்சனை தான். ஆனா பிள்ளைகள் வந்து கவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து நான் அதுதான் சொல்றேன். பிள்ளைகள கண்காணிப்புல வச்சுக்கணும். அதை தாண்டி வந்து பிள்ளைகளுடைய வந்து எதிர்காலத்துக்கு எந்த வகையிலயும் வந்து முட்டுக்கட்டையா நம்ம இருக்கக்கூடாது. உள்ளபடியே வந்து சில இப்போ இந்த கணவன் இந்த மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம் பெரும்பாலும் கேட்டா மனைவி டார்ச்சர் கொடுத்துட்டு கேட்டால் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ரொம்ப வருஷமா இது நடக்குது. மனைவி வந்து தன் பிடிக்குள்ள வச்சிருந்தா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு மறைச்சி வச்சுப்பானுங்க. அதை வச்சு டார்ச்சர் கொடுப்பானுங்க. கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. இதை நான் சொன்ன உடனே உனக்கு சவுக்கு சங்கம் ஞாபகம் வருது இல்லை? நம்ம அதுக்குள்ள போகல சார். நம்ம அதுக்குள்ள போகல சார். வந்தா எனக்கு தெரியாது அதை பத்தி. நம்ம நான் அதுக்குள்ள சொல்லல. போகல. இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கேட்டா மனைவி டார்ச்சர் கொடுக்குற கணவன் என்ன செய்யணும்? சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பான். அல்லது வந்து நான் கேட்டா பிள்ளைகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கிரிப் வரும்ல, என்ன மதிக்காம இருக்கிறீங்களா? என்கிட்ட என்ன பாரு, எனக்கு ஒரு டைம் வரும். என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போனோம், மகன் போனோம். பையன் வந்து மைனரா இருக்கிறான், மேஜர் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து அப்பாவுடைய சைன் வந்து தேவைப்படுது. சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு தெரியும் சார், சார் நிறைய குடும்பத்தில் வந்து இந்த பிரிஞ்சு இருக்கிறாங்கல்ல, இந்த ரேஷன் கார்டில் வந்து சைன் வாங்குறது, இந்த பிள்ளைகளுடைய இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணுறது கூட அம்மா போட்டுடலாம். ஆனால் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் சைன் பண்ணது வந்து அப்பாவுடைய இது கேட்பாங்க. அப்போ தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தேர்ட் கேட்டகரியாக நடந்துப்பானுங்க. நான் சைன் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு என்னை கேட்டால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் ஊரில் இல்லைனா கூட வந்து நான் தான் வந்து சைன் பண்ணுவேன். அம்மா கிட்ட வாங்கக்கூடாது சண்டை போடுவேன் பிள்ளைங்கிட்ட. ஏன்னா நான் தான் வந்து சைன் பண்ணுவேன். அது உரிமையாச்சு. அது ஏன்னா கிரிப்பு விடக்கூடாது இல்லை. அடா நீங்கள் வேற ஒன்று சார் கொடுமை இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நான் வேதனை இருக்குது. உள்ளபடியே ரவிமோகன் மீது நான் வருத்தப்பட்டேன். ஃபஸ்ட் டைம் வருத்தப்பட்டேன். இது வரைக்கும் வந்து எவ்வளவோ அட்டகாசம் பண்ணாருன்னு வச்சுங்க. வந்து கெனிஷாவோட வந்து கோயிலுக்கு திருப்பதிக்கு போனார், அங்கே போனார். வந்து இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட சூழல் இருக்கு. பில்லி சூனியத்தில் மாட்டிட்டார் போல இருக்கு அப்படின்னு கூட நம்ம அது நினைச்சோம். கூட ஒன்று சொல்றேன். நான் வந்து இல்லை எங்க மாமியார் வந்து பில்லி சூனியம் வச்சாங்க. சரி அவங்களே சொல்றாங்க 15 வருஷமா நாங்க வைக்க முடியும் சரி அப்படின்னு. இல்லைங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. சரி என்ன கர்மமோப்பா, எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. இந்த பில்லி சூனியத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு சாமியிலே நம்பிக்கை இல்லை, பேயிலே நம்பிக்கை இல்லை. புரியுதா சொல்கிறது? இந்த சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பிசாசு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களப்பா, அது பேர் என்ன? சார் பில்லி சூனியம். பில்லி சூனியம் இல்லைப்பா, அந்த பேய் பிசாசுல ஏதோ வேற அடுத்தது ஏதோ சொல்லுவாங்கல்ல. டிவில்ஸ். அது இல்லைப்பா, இந்த பெண்கள் வந்து சொல்லுவாங்களே இந்த பேய் பிசாசு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சாமியிலே நம்பிக்கை இல்லை போது எப்படி பேய் பிசாசு எங்கே நம்பிக்கை இருக்குது? அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் வந்து ஏதோ இதில் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அப்படி கூட ஏதோ ஒன்று இருந்துட்டு கடந்து போயிடலான்னு வச்சுக்கலாம். அவர் மேலே வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து கருத்து வேற்றுமை, மனைவி மீது கருத்து வேற்றுமை கொஞ்சம் காலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் ரவிமோகன் மீது முதல் தடவை என்னன்னு கேட்டால், இதை கேள்விப்பட்ட உடனே நமக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்து போயிடுச்சு. அப்படியே சர்ன்னு சரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு புள்ள வந்து கையெழுத்துக்காக வந்து கேட்டிருக்கான போது உள்ளபடியே அவர் இந்த டான்ஸ் ஆடிட்டு ஒரு பதில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் பொய், நான் வந்து என் மகனுக்கு போய் நான் கையெழுத்து போடாமல் இருப்பேனா, இது வந்து பொய்யான தகவல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுக்கு பதில் சொல்லாமல் டான்ஸ் ஆடினா அந்த மானங்கிற டான்ஸை நம்ம என்ன சொல்கிறது? அது இன்னொன்று அவங்க பாட்டி சொல்கிறாங்க என்னன்னா வந்து பேரை வந்து அங்கே போயிருக்காரு, இவர் வரேன் கூட சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பக்கமாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜ் இல்லை அவங்க சொல்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. யார்? அது வந்து கூட இருக்கிறவங்க யாராவது பண்ணலாம். கெனிஷா பண்ணதா கூட நினைக்கிறாங்க. இவர் ஃபோனை வாங்கி அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்குன்னா, அவர் பண்ணல, அது விஷயத்துல அவர் பண்ணல, அவர் வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க, பக்கமா வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவர் போன்ல இருந்து வருதுன்றாங்கல்ல. அங்க வந்து இவருக்கு தெரியாம அது நமக்கு தெரியாதுல்ல. அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குன்னா, அப்போ அவர் பண்ணலன்னா அப்போ அவர் கூட இருந்தவங்க யார் பண்ணியிருப்பாங்க? அது ஒருவேளை கெனிஷா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யூகிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா உள்ளபடி நமக்கு தெரியாதுல்ல. இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இங்க போன்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் எடுத்துங்க, இப்போ உங்க வீட்டில் எடுத்துங்க. உங்க வீட்டில் உங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? சரி விடுங்க, சரி என்ன எடுத்துங்க, சரி ஓகே.
சரி ஓகே cut விடுங்க. பண்ணிடுவோம். சரி ஓகே சரி என்ன எடுத்துங்க, உங்களை விட்டுருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகல, உங்களுக்கு விட்டுருங்க, என்ன எடுத்துங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் இருக்குது, என் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாஸ்வேர்டு தெரியும்பா. என்னுடைய பாஸ்வேர்டு நம்ம ரகசியமாக வச்சு இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை தான், என்னென்ன மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான். யாரும் அந்த மாதிரி கிடையாது, பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை. சரிங்களா சொல்கிறது? அப்போது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஒன்று மனைவி இருந்தாங்கன்னா, இல்லை மனைவி இடத்துல இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்ககிட்ட வந்து வெளிப்படையாக இருக்கலாம். நான் வந்து ரகசியம் இல்லாமல் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். அவங்க ஒரு வேளை எடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாம். இல்லை டைப் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்ல டைப் பண்ணிடலாம். அப்படி நடக்கலாம்ல. ஓ, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இன்னொருத்தர் தான் டைப் பண்ணல. இப்போ நான் வந்து டைப் பண்ணுறதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேகமாக டைப் பண்ணுவேன், பழகிடுச்சு. ஒரு சிலர் ஸ்லோவாக டைப் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரவிமோகன் வந்து ஸ்லோவாக டைப் பண்ணுற எண்ணம் இருக்கலாம். இல்லை வந்து அவர் டைப் பண்ணும்போது அன்ஸ்டேபிளாக இருக்கலாம். அப்போ வந்து இதை டைப் பண்ணுங்கன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இல்லை 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி டைப் பண்ணுறதுன்னு கேட்டால் யாருக்கு அதிகமாக டைப் பண்ணுற அந்த சப்ஜெக்ட் தெரியுமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வால்வ் எடுத்துப்பாங்க. இப்படியும் வந்து இருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இதை டைப் பண்ணாமல் வேறு மருமகனை யாரும் விட்டு டைப் கொடுக்கல. பண்ணிக்கிறாங்க. மருமகனை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கன்னு கேட்டால் அவர் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கன்றது இல்லை. அவங்க சொன்னதில் என்னன்னு கேட்டால் அவர் பண்ணலை, முதல்ல வரேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சொன்னதில் என்ன, வரேன்னு சொல், குழந்தை 6 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவர் வராமல் என்ன செய்றாரு கேட்டிங்கன்னா அது பக்கமாக டைப் பண்ணி அனுப்புகிறாருன்னா அந்த பக்கமாக என்ன டைப் பண்ணி அனுப்பிச்சது நமக்கு தெரியாதுல்ல. அவர் என்னென்ன பேசியிருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, ஜெயம் ரவி ரவிமோகனுக்கு எதிர்காலத்தில் வந்து யாருடைய இடத்த பிடிப்பாரு சொல்கிறாங்கல்ல. இந்த காணொளி முடியும் போது நான் சொல்கிறேன். இந்த காணொளி முடியும் போது என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் இருக்கிறாரு, அவர் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யார் பிடிப்பாரு, சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா, இவர் பிடிப்பாரா, அஜித் அவர் பிடிப்பாரா? பிடிப்பாரா ஒரு கேள்வி. அப்படின்னு இருக்குல்ல. அஜித்லாம் முடியும், அஜித் மேலே போயிட்டாரு, சரி, அஜித்தை ஓகே, பிடிச்சி ஓகே, இழுக்காதீங்க. ஓகே, ஓகே. அதாவது என்னன்னா அடுத்த ஜூனியர்ஸ் யாரை பிடிப்பாருன்னு ஒன்று இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வளரும் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ரீச் பண்ணுவார், சூப்பர் ஸ்டார் இடத்த ரீச் பண்ணுவாரான்னு இப்படி இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரவிமோகன் யாருடைய இடத்த ரீச் பண்ணாருன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த முதியோர் இல்லத்தை போய் படுத்துன்னு இருக்கிறாருல ஒருத்தர், ஆமா சார். யார் அவர் பேருன்னா மோகன் சர்மா, அவர் இடத்த பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். நன்றி சார். ரவிமோகன் ஆர்ட் இஷ்யூ பற்றியும் ரவிமோகன் அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அன்றைய கணித சேகோரா சார்மே சொல்லிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.